டெலிவரிக்கு ஹாஸ்பிட்டல் போகும்போது என்னெல்லாம் பேக் பண்ணிருக்கணும்னு இந்த வீடியோல பாக்கலாங்க. நான் எப்படி பிளான் பண்ணி பேக் பண்ணேன்னு சொல்றேங்க. மொத்தமா 3 பார்ட்டா பிரிச்சுக்கிட்டேன். முதல் பேக்ல அம்மாக்கு தேவையானது, 2வது பேக்ல குழந்தைக்கு தேவையானது, 3வது பேக்ல மத்தது எல்லாமே வச்சிருக்கேன். இந்த லிஸ்ட் 3 பார்ட்டா தனித்தனியா கமெண்ட்ல, டிஸ்கிரிப்ஷன்ல, ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இந்த லிஸ்ட்ல வேற ஏதாவது மிஸ் ஆயிருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட சஜஷன் என்னன்னா, ஒரு லிஸ்ட போட்டு அந்த லிஸ்ட்ல இருக்க எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் வாங்கி பேக் பண்ணிக்கோங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்புறமா வாங்கிக்கலாம்னு நினைச்சா லாஸ்ட் மினிட்ல ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கும். 7வது மாசம் முடியும் போதே ஹாஸ்பிட்டல் பேக்க பேக் பண்ணி வச்சிருங்க. குழந்தைக்கும் அம்மாக்கும் பேக் பண்ற ட்ரெஸ்ஸஸ்ல புதுசா அப்படியே எடுத்து வைக்காம 1-2 தடவை தண்ணில போட்டு வாஷ் பண்ணி அப்புறமா எடுத்து பேக் பண்ணுங்க. இந்த டைம்ல சளி காய்ச்சல் நிறைய பேருக்கு இருக்கனால ஹேண்ட் சானிடைசர், மாஸ்க் இந்த ரெண்டுமே மறக்காம எடுத்து வச்சிருங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. பிரெக்னன்ட்டா இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க.